அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு பதிவு. இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குரு மாற்றம், அதை சார்ந்து நடக்கின்ற இந்த ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும்? சீக்கிரமாக நான் அதன் வழிக்கு வந்து உங்களிடம் பேசி முடித்துக் கொள்கிறேன். மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கும் இந்த குரு பாதகாதிபத்தியம் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எந்த இடத்துல அமர்ந்து இருக்கின்ற என்ற ஒரு எண்ணம் வேண்டாம். அதோடைய பார்வை தான் முக்கியமாக இருக்கிறது. 5, 7, 9 இந்த 3 இடத்தையும் பார்வையிட்டு அவர் பார்க்கிறதுனால்தான் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன் கிடைக்கப் போகுது. 5ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வையாக தனுசு ராசி அவருடைய சொந்த வீடைத்தான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்த்தாலும் 9ஆம் பார்வையாக கும்ப ராசியை தான் அவர் பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைக்குமே எக்கச்சக்கமான ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ராகு கேது என்ற 2 கிரகங்களும் உங்களுடைய 3ஆம் பார்வையாக, அதாவது மிதுன ராசிக்கு 3ஆம் பார்வையாக வரும் அந்த ராசி சிம்ம ராசிக்கிலே கேதுவும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக வந்து அமர்கின்றது கும்ப ராசியிலேயும் வருகின்றது. அப்போது இது ஒரு மிக சிறந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால். அப்போது 1.5 வருஷ காலம் வந்துட்டு ராகு கேது ஒரே ராசியிலே இருக்கும். அதே மாதிரி தான் குரு அந்த ஒரு கிரகம் வந்துட்டு 1 வருஷ காலம் ஒரு ராசியிலே அமரும். அப்போது இந்த 2 ராசி மாற்றங்கள் தான் உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்க போகுது. அப்போது நீங்கள் சரியான முறைக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 10ஆம் இடமான மீனம் ராசியிலே சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப டார்ச்சரையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அதாவது இதுக்கு முந்தி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தவோ அதில் மீட்டு வர முடியாத நிலைமைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அந்த ஒரு காலகட்டம், அதாவது இந்த சனியின் இருக்கிற அந்த ஒரு நிலைமை நீங்கள் அடியோடு மறந்து விடணும். அப்போது சனி இருக்கிறதே நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் உங்களை சீக்கிரமாக எல்லோருக்கும் ஏமாற்ற முடியும். அதனால தான் நீங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக நம்பி விடுவது எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சனி 2.5 வருஷ காலம் அங்கே இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை, அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஆனால் குருவோட இந்த மாற்றமும் ராகு கேதுவோட மாற்றமும் உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும் நேரமாகத்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு விதமான தொழில் கூட நீங்கள் பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை இங்கே வருது. அது உங்களுக்கு 2 விதமான வருமானத்தை ஏற்படுத்தி தரும்படியாகத்தான் இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்களை யாராலேயும் தான் வந்து உபதேசம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருந்து யாருக்கு வேணுமென்றாலும் எந்த உபதேசம் வேணுமென்றாலும் கேட்டுக்கிட்டு போகலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மனதை தான் மாற்ற வேண்டியிருக்கு. காரணம் என்றால் மனம் என்பது தான் விதி என்று நான் சொல்வது. காரணம் என்னால் இந்த மனம்தான் ஒருத்தரோட விதியை நிர்ணயம் பண்ணுறது. இப்போ மனதுக்குள்ள நம்ம மனைவியோ அல்லது இன்னும் யாருக்கு பற்றியோ நம்ம ஏதாவது ஒரு காரணம் நினைத்து வைத்தாலே அது இன்னொரு விதமான ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது நம்மளுடைய முகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அது பிரச்சனைகளில் வரும். அது கை கால் தூக்கி அடிக்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் வரும். அப்போது மனது எப்போவுமே கட்டுப்படுத்தி வையுங்க. உங்களுக்கான திறமை என்னவோ அதுக்காக மட்டும் அந்த மனதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நிறைய இந்த மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை யாருமே வெளியே கொண்டு வர்றதே இல்லை. இப்போது நிறைய பேர் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர தனக்காக எதுவுமே செய்து ஏதாவது பணம்
சம்பாதிக்கணுமா அப்படி ஒரு எண்ணம் யாருக்குமே வந்ததில்லை. நிறைய பேர் இந்த ஒரு மாதிரி ஜோக்கர் மாதிரியுள்ள காரியங்களெல்லாம் பண்ணி அவங்களுடைய அந்த ஒரு நிலைமையை குறைத்து காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வராமல் நல்ல நல்ல டாபிக்ஸு, நல்ல நல்ல தாட்ஸு, இந்த மாதிரி உள்ள காரியங்களெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் சேனல் எல்லாம் தொடங்கி உங்களுக்கான நிலையில் நீங்கள் பேசி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும்படியாக இருக்கும். இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸு இருக்கிறதுனால உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் அது உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அந்த ஒரு இது. நமக்கு வேறு எந்த விதமான செலவுகளும் அதில் இல்லை. இந்த டேட்டா நம்ம தேவையில்லாமல் உள்ள சினிமா பார்க்குறது, இல்லை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் அந்த இதில் செயல்படுத்தப்பட 10 பைசா நமக்கு எப்படி நமக்கு சம்பாதிக்கலாம் என்று நினைத்து நீங்கள் செயல்படவும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தவர்களானாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணாத யாருமே இல்லை. இப்போதைக்குள்ள இந்த குரு மாற்றம் வந்துட்டு கல்யாணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைக்க, வீடு வைக்க முடியாத இருந்தவங்களுக்கோ இல்லை வீடு விற்பனை பண்ணுறதுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடம் வாங்குறதுக்கோ, வீடு வைக்கிறதுக்கோ, இல்லைனா இன்னொரு வீட்டிലേക്ക് மாறி இப்போ தாமசம் பண்ணுறதுக்குள்ள வழியெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் குரு என்ற இந்த ஒரு கடவுள். அதே மாதிரி தான் ராகு இந்த பாக்யஸ்தானமான இந்த 7ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவார். எப்படி அவர் நீங்கள் என்னெல்லாம் மனசில் நல்ல நல்ல சிந்தனைகளை கொண்டு வராங்களோ அதுக்கெல்லாம் அவர் நல்ல முன்னேற்றத்துக்கான வழியை காட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இருந்தால் கூடியும் இந்த கேது இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்து முயற்சிக்கான வழிகளும் கொடுப்பார். அதாவது நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த யூடியூப் சேனலெல்லாம் தொடங்குங்க ஒரு சின்னதாக ஒரு தகவல் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியுள்ள காரியங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சியாக வந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாகத்தான் முடியும். அப்போது முயற்சி ஸ்தானத்தில் கேது இருந்து உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறையா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கோயிலாக சுற்றி நிறைய கோயில்களெல்லாம் போய் கும்பிட்டு உங்கள் குலதெய்வங்களெல்லாம் கும்பிட்டு வரும்படியாக ஒரு நல்ல வழியும் கேது காட்டுவார். ராகு உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்றால் கேது சில இடங்களில் வந்து உங்களை நம்பி மாட்ட வைப்பார். அதாவது நம்பிக்கை துரோகிகளாக சிலர் வந்து அவங்கள நம்பிக்கை உள்ளவர்களாக உங்கள்கிட்ட காட்டி உங்களை ஏமாற்றம் பண்ணிட்டு பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் வந்து சேரும்படியாக ஒரு நிலைமையும் உண்டு பண்ணி தருவார். அது இந்த குரு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லபடியாக திருஷ்டி கொடுப்பதுனால தான் உங்களுக்கு நல்ல நல்ல பெரிய ஆளுங்களோட நல்ல இடப்பழகி அவங்கக்கிட்ட பேசி பழகி வரும்போது உங்களுக்கு ஞானம் உண்டாகி வருகிற ஒரு இது உண்டு. அப்போ குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு இது இருக்குது. அதாவது இப்போ IVF கட்சி இதெல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதே மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் உடம்பு ஒரு அளவுக்கு பரவாயில்லை என்ற மாதிரி இருக்கும். அப்போது நல்லபடியான ஒரு காலம்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த சனியோட ஆட்டத்தை மட்டும் நீங்கள் மறந்துடுங்க. இப்போ சனி இந்த பாவத்தில் இருக்க, தொழில் பாவத்தில் இருக்குது. அப்போ வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாகத்தான் இருக்குது. ஆனால் ஒரு காரியம் என்னென்னு வச்சா, இங்கே இந்த வேலை செய்கிற இடத்துல 1000 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் கிடைக்கும்னா ஒரு 700 ரூபாயில தான் கிடைக்கும்படியாக இருக்கும். ஆனால் உழைப்பு அதிகமாக வரும்போது உங்களுக்கு நிறையா பணம் இந்த ராகு கொடுப்பார். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேக்கு ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை கூட உங்களுக்கு செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதே மாதிரி வேலை இடங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். உயர்வான ஒரு பதவி கிடைக்கும். ஒன்று இருக்கிறவங்களுக்கு அந்த உயர்வான பதவி கிடைக்கும். அப்படி எக்கச்சக்கமான நல்ல நல்ல காரியங்கள் இங்கே உங்களுக்கு நடந்துக்கிட்டு. அப்போ மனது மட்டும் கட்டுப்படுத்தி முன்னுக்கு போங்க. நான் சொல்கிறது ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 50%
அந்தந்த ஆளுங்க தான் காரணமாக இருக்க. இப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு 50% நானும் கூட காரணமாக இருந்தால் தான் அந்த பிரச்சனையே அங்கே உருவாகும். யாராவது வந்து ஏதாவது பேசும்போது நான் கூட அதுக்கு பதிலடியாக பேசினா அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு அது போய்விடும். அதனால் குடும்பத்துக்குள்ள மனைவியிடம், அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் தம்பி உறவை, நீங்கள் உங்கள் நண்பர்களிடம், இந்த மாதிரி வேலையிடங்கள் உங்கள் மேலதிகாரிகள் எல்லாம் திட்டுனா ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு சாரி சார் என்று சொல்லுங்கள். அது உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். அது நம்மக்கிட்ட தவறு இல்லைன்னா கூட நமக்கு அது கேட்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இங்கே கேது கொண்டு கொடுக்கும். அதை மாதிரி சனியும் கொண்டு தரும்ன்றதுக்கு எந்த விதமான மாற்றும் இல்லை. அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான் இங்கே கிடைக்க போகுது. அப்போது வெற்றிகரமான இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம், அதாவது இந்த வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்குது. 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவமாக பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி 1.5 வருஷ காலம் வந்துட்டு ராகு கேது ஒரு ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையத்தான் கொடுக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்துகிட்டு இருந்தாலும் மனதை மட்டும் கட்டுப்படுத்தி நீங்கள் உங்கள் வெற்றியை மட்டும் நோக்கி முன்னுக்கு போனால் கண்டிப்பாக வெற்றி உங்களிடம்தான் வரும். இப்போது கடன் தொல்லைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வரும்படியான வருமானத்தை கொண்டு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி திருவாதிரா நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ தீர்வாக வரும் நேரமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனைகளெல்லாம் கோர்ட்டுக்கு இருக்கும்படியாக இருக்கும். அவங்களெல்லாம் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்வாகி மீண்டும் ஒன்று சேரும்படியாக இருக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும்படியாக இருக்கும். பேச்சுகளால் நம்மளுடைய அந்த ஒரு அமைதியால் எல்லாம் நாமளே சேர்த்துக்கிடணும் என்று தான் நான் சொல்கிறது. அதனால தான் மனம் எப்போதும் கட்டுப்படுத்தி வைங்க. யார்கிட்ட எந்த விதமான வைராக்கியத்தையும் காட்டாதீங்க. ஏனென்றால் நம்மளுடைய வெற்றி நாமளே தான் நிச்சயிக்கப்படணும். அப்போ அதனால் ராசி கிரகங்கள் இது எல்லாமே எந்த விதமாக வேணுமானாலும் வேலை செஞ்சுக்கிட்டு போட்டோம். நீங்கள் இருக்கிற நிலைமை உங்களுக்கு மட்டுமே தெரியும். அதனால் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் எப்படி முன்னுக்கு வரலாம், எங்கே யாரிடம் எப்படி பேசணும், எப்படி பழகணும் என்று அதை நினைத்து முன்னுக்கு வாருங்க. ஏன்னா இன்னொரு காரியம் நினச்சா எல்லாருமே நம்மளை விட சிறந்த ஆளுங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டா நம்மளை விட சிறந்த ஆளுகள் அறிவு இல்லாமல் இருக்கலாம். நம்மள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு அதுக்கு சார்ந்த அறிவு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் சரி சரி அப்படியா அப்படித்தான் நீங்கள் சொல்கிறது தான் சரி, அது அப்படித்தான், அது அப்படியே விட்டுருங்க. நமக்கு ஏன் வீண் வன்பு, அதுக்கு ஒன்றும் நம்ம தலையே கொடுக்கக்கூடாது. நம்ம மனம் அந்த இடத்துக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி வீடு, மனைவி இடமாக இருந்தாலும் அம்மாவிடமாக இருந்தாலும் சரி, எடுத்து நம்ம சீக்கிரமாக ஒரு பேசக்கூடாது. ஏன்னா அது ரொம்பவும் அது தொந்தரவாகத்தான் வரும். பொறுமையாக இருக்கவும் அமைதியாகவும் சரி, நம்ம பார்க்கலாம் செய்யலாம், நம்ம ஏதாவது வழி இருக்கும் இல்லையா, நமக்கு பார்ப்போம், சந்தோஷமாக இருங்க. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு காலத்துலேயும் பார்த்து செய்யலாம். இப்போது பெரிய அளவுக்கு இல்லைன்னா சிறிதாகவும் நமக்கு செய்யலாம், சரிப்படுத்தலாம். சமாதானமாக இரு, அப்படி பேசி பழக கற்றுக்குங்க. அப்படின்றதான் இந்த மிதுன ராசியிலே பிறந்த மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசத்தை தவிர நம்ம ரொம்பவும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப அமைதியாக மனதை கற்றுக்கொள்ள நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இந்த திருவாதிரை மிருகசீர்ஷம் அவங்க வந்துட்டு சீக்கிரமாக வேகமாக பேசி விடுவான். அது அவங்க குடும்பத்தை எப்போவுமே மாட்டிக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்து முன்னுக்கு வந்தால் ரொம்பவும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் நினைத்து சிந்தித்து செயல்பட்டால் வருங்காலம் வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். அது யாராலும் கொடுக்கறது இல்லை, எந்த கிரகங்களும் கொடுக்குற, நீங்களாக சேர்த்துக்கிட்ட வெற்றி என்று தான் சொல்ல முடியும்.